திராவிட பேசுறங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் தோழர் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் இணைஞ்சிருக்காரு. பியூஷ் தலைமையில அவர் இணைஞ்சது விஷயம் இல்ல. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது தான் எடப்பாடி கூட நான் போய் சேர்ந்ததாக்க தூக்கு போட்டு சாவறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு. முதல்வரை மாத்தனாத்தான் நான் முதல்வர் வேட்பாளர் மாத்தனாத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. தாவேக்காவுல போய் சேருவதற்குண்டான அந்த முயற்சி எடுத்தாரு. இடையில என்ன நடந்திருக்கும், எதுக்காக இப்ப போய் சேர்றாரு? தூக்கு போட்டு சாவேன்னு சொன்னதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தூக்கு கயிறு நிறைய டிடிவி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவரை இவ்வளவு நாள் நாங்க தலைவரா ஏத்துக்கிட்டதுக்கு நாங்க போட்ட செருப்படுத்து நாங்களே அடிச்சுக்கிறோம்னு சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ஒரு மனுஷனா பாக்குறதுன்னே தெரியல. நான் ஒரு 50 ஆண்டு கால அரசியல் புது வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டு கால அரசியலை படிச்சு பார்த்துருக்கேன். இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் நடவடிக்கை இப்பதான் பாக்குறோம். முதல் தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை எதுக்கு ஏற்படுத்தினார்? அவர் நாளைக்கு விளக்கம் சொல்லலாம். இந்த கட்சி அவர் எதுக்கு ஏற்படுத்துறாரு? எடப்பாடியால் தூக்கி எறியப்பட்டார். எடப்பாடி எதிர்த்து எல்லாம் வரல, துணிச்சல் அந்த அளவுக்கு துணிச்சல் இல்ல. எடப்பாடியால் தூக்கி எறியப்பட்டார். பாஜக சொல்லி தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் துணை பொதுச்செயலாளராக்கி இந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தை நாங்கள் அதிமுக அப்புறப்படுத்துறோம் என்று ஓபிஎஸ் எடப்பாடியும் சேர்ந்து தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற ஆரம்பிச்சாரு. நீங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. போன வாரம் வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு நாங்க அதிமுகவை கைப்பற்றுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க போய் சேரணும்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு மாற்று முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாதான் சேரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தா வீர முழக்கமா தெரிஞ்சிச்சு நமக்கெல்லாம். பரவாயில்லையே, அவர் சொல்லுவாரு நாங்க முக்குளத்துச்சிங்க தஞ்சாவூர் பரம்பரை, நல்லா இருக்காரு, பரவாயில்ல நினைச்சேன். 4 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தா திடீர்னு 4 நாள் ஆளை காணும், சுவிட்ச் ஆஃப். என்ன போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆளை காணான்னு கேட்டா முந்தா நாள் வெளியே வர்றாரு. வெளியே என்ன செய்யறாரு, நிருபர்கள் கேட்கிறாங்க, என்னங்க உங்களை ஆளை காணா? ஏன் எனக்கு நண்பர்கள் இல்லையா? நான் பெங்களூர்ல படிச்சவன், கர்நாடக நண்பர்களை பார்க்க போனேன். ஏன் டெல்லிக்கு போனா கூட என்ன தப்பு? டெல்லியில எனக்கு பல வேலை இருக்கு, நான் ராஜ்யசபா எம்பியா இருந்தேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் கதை விட்டாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை விட்டுட்டு டெல்லிக்காரன் கூப்பிட்டு அமித்ஷா கூப்பிட்டு வா 23ஆம் தேதி மதுராந்தகத்துல மோடி பேச போறாரு, அந்த கூட்டத்தில் ஏறி இந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவேன்னு சொல்லணும். இல்லையா திகார் ஜெயிலுக்கு போயிருவ. லண்டன்ல ஹோட்டல் வாங்கின வழக்கு ஓமல அப்படியே இருக்கு, அந்நிய செலவாணி வழக்கு இருக்கு, பாண்டிச்சேரி பக்கத்துல ஆரோவில் பக்கத்துல கோடான ஓடி நிலத்தை உட்கார்ந்து ஆட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க பாக்குறியா? உச்ச நீதிமன்றத்தை கூப்பிட்டு 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி வழக்கு வர போகுது. போட்டிருக்கு பட்டியலில் வந்திருக்கு. தினகரன் லஞ்சம் கொடுத்த வழக்கு, ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு. இதுக்கு போறையா? சொகுசா வாழணுமா? என்ன நினைக்கிற? நான் வாழணும் போ, 2 நாள் அறிவிப்பான். இவர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு, முந்தா நேற்று. நீங்க யாரோட கூட்டணி? நாங்க யார் தலைமை எங்க கூட்டணி தாங்குறாங்களோ அவங்க எங்களை சொல்லுவாங்க. மானம் கட்டவர்களா இவங்க எல்லாம்? எப்படி மனுஷனா? நீங்க வேட்டி வர கட்டிக்கிறாங்க, பேண்ட் தான் போட்டிருக்காரு, பரவாயில்ல. நீங்களா எதுக்கு சோறு சாப்பிடுறாங்க? எதுக்கு
இந்த 2026 தேர்தல் பல பேருக்கு அரசியலில் சமாதி கட்ட போகுது. அதுல டிடிவி நம்பர் 1. என்ன பேச்சு, என்ன பெரிய வீரவேசமான பேச்சு. இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட வரவேற்று ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன கொடுக்காரு பாருங்க, நீங்க அந்த கூட்டம் பாக்கணும். அதாவது என்ன சொல்றாரு, குழாயடி சண்டை நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க தோழர் பாத்திருப்பீங்க. குழாயடியில பார்த்தா குழாயடி சண்டை மாதிரி ரொம்ப கேவலமான முறையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க டிடிவியும் எடப்பாடியும். அதாவது ஊத்தவாயன் எங்க ஊர்ல விட்டுருக்கான் உதயகுமார் ஒரு மந்திரி, அவெல்லாம் பார்த்தா அவ்வளவு கேவலமா டிடிவிய பேசினான். ஆனா அந்த ஊத்தவாயன் உதயகுமார எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குறதுக்காக டிடிவி தினகரன் எங்கேயாவது ஓட்டு கேட்டு வந்தா வேணா, தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் மக்கள்லாம் தொடப்ப கட்டணுவீங்க, ஊர் பக்கம் விளக்கம் மாறதுக்கு பேரு அடி வாங்கிடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு கேவலமாக அந்த சின்னம்மா சசிகலா ஊருக்கு சின்னம்மா அவரை பேசிட்டு தினகரனை பேசிட்டு இப்ப இவர் என்ன சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டல பீஸ் கோயில பார்த்து சேர்ந்துட்டாரா. அன்னைக்கே நீ பீஸ் போன பல்ப் ஆயிட்ட. டிடி தினகரன் இனிமே யாருன்னா பீஸ் போன பல்ப். என்னைக்கு பீஸ் கோயில பார்த்தையோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இதை எடப்பாடி வரவேற்கிறாரு. மக்கள் நலனுக்காக, அதாவது மக்கள் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடி சகோதரர் டிடி வந்ததை வரவேற்கிறேன். எந்த மக்கள்? எடப்பாடி பழனிசாமி ஒரே நாள்ல சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு அமித்ஷா யாருக்கும் தெரியாம டெல்லிக்கு வந்து சேரு, உன் மகன் மிதுன் பழனிசாமி 8000 கோடி, உன் சின்ன சம்பந்தக்காரன் ஊழல் வழக்கு லஞ்சம், இந்த வழக்குல திகார் ஜெயிலுக்கு உன் மகனும் சின்ன சம்பந்தி போகணுமா, கூட்டணியில சேர்றியா, முக்காட போட்டுட்டு டெல்லி விமானத்திற்கு போய் அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு உன் மகன் நலனை காக்குறதுக்காக இந்த மாபெரும் இயக்கம் அதிமுகவை அமித்ஷா காலடியில விற்பனை செய்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி இப்ப டிடி தினகரன் வந்து சேர்ந்தது மக்கள் நலனுக்காக, நல்லதுதான், உன் மகன் நலனுக்காக. மிதுன் பழனிசாமியை காப்பாத்துறதுக்காக நீ போய் அடகு வச்ச. இப்ப டிடிவி லண்டன் வழக்குல இருந்து, ரெட்டலை லஞ்சம் கொடுத்த வழக்குல இருந்து, இன்னும் கோடான கோடி அவங்க கையில சிக்கிருக்கு டெல்லி கையில. இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்க, எங்களை ஆதரிச்சா இங்க இரு. தென் மாவட்டத்துல டிடிவிக்கு விழுந்த வாக்கு என்ன வாக்கு? தவறான கணக்கு போடுற ஆர்எஸ்எஸ். எப்பயுமே சங் பரிவார் கூட்டம் முட்டாள், ஆர்எஸ்எஸ் பாஜக அடிமுட்டாள். அவன் என்ன டிடிவி வாங்கின ஓட்ட கணக்கு போட்டு அவன் நாங்க நாடாளுமன்றத்துல வாங்கின தேர்தல் இவ்வளவு, அவங்க வாங்கினது அவ்வளவுன்னு கணக்கு போடுறான். தென் மாவட்டத்துல முழுமையாக முக்குளத்தூர் மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறல. அந்த கோபத்தினால டிடிவி பக்கம் நின்றாங்க. இப்போ ஒரு ஓட்டு கூட முக்குளத்தோரா பிறந்தவன் டிடிவிக்கு ஓட்டு போட மாட்டேன். என்ன சொல்லணும்னா முக்குளத்தோர் விட்டு நாய் கூட டிடிவியை மதிக்காது, சொறி நாய் கூட மதிக்காது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அதை விட கேவலத்தை பாருங்க, ராமதாஸ் ஐயா இப்ப அவசர குழு கூட்டம் போட்டுருக்காரு. இப்ப சாயந்தரம் இப்ப அன்புமணி வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அவரு தலைமையில இணைஞ்சுக்கிட்டாரு, சேர்ந்துட்டாரு. டிடிவி போயிட்டு பியூஷ் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையறாங்க. இதுல என்ன அந்த முரண்பாடு? முரண்பாடு இதுவரைக்கும் இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னு கேட்ட, எடப்பாடி அதிமுக தலைமையிலான கூட்டணி தொண்டர்களை ஏமாத்திட்டு இருந்தாரு. ஆனா அங்க நடந்த பேச்சுவார்த்தையில, அமித்ஷா நடந்த பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி வேலுமணிய விற்பனை பத்திரத்துல கையெழுத்து போட்டு விட்டாங்க. நாங்க வெளியே அப்படிதான் சொல்லுவோம், இல்லாட்டி திமுக எங்களை ரொம்ப அசிங்கமா அவமானமா பேசுவாங்க. அதனால நாங்க அதிமுக தலைமையான கூட்டணின்னு சொல்லிக்கிறோம், அதுக்கு மட்டும் நீங்க பெர்மிஷன் கொடுக்கியா எஜமானே அப்படின்னு கேட்டுட்டு. ஆனா வெளியே நாங்க வந்து நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிக்கிறீங்க, அதே மாதிரி வெற்றி பெற்றாலும் நீங்க மந்திரி பதவி வாங்கிக்கிறீங்க, கூட்டணி மந்திரி சபை தான். ஆனா இப்ப சொல்லிடாதீங்க, கொஞ்சம் மான மரியாதை கொஞ்சமாவது எங்களுக்கு இருக்கட்டும், எங்களை வெக்கத்தை கெடுத்துடாதீங்கன்னு கெஞ்சி கெதறி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி சேர்ந்துட்டு வந்துட்டு வெளியே நேற்று வரைக்கும் அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி பூனைக்குட்டி வெளியே வந்தது மாதிரி தினகரன் சேர்ந்த உடனே தேசிய ஜனநாயக கூட்டணி தினகரன் சேர்ந்திருக்காராம். அப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணி பொய் தானே? இவர் தலைமையில இல்ல அப்படின்றாரு. தலைமையில இல்லன்றது நீ வந்து அங்க ஒப்பந்தம், ரகசிய ஒப்பந்தத்தை நீ வாயில சொல்லிட்ட, நீயே சொல்லிட்ட. இதான் உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி.
நீங்க அம்மா ஆட்சியை கொண்டு வரீங்க. அன்புமணிய எடப்பாடி தலைமையில வந்து இணைஞ்சாரு. அவருக்கு மருத்துவக் கல்லூரி ஊழல் இருக்கு. சிபிஐ அவன் சிபிஐ கையில வச்சுக்கிட்டே இருக்கான். சிபிஐ வழக்கு மருத்துவக் கல்லூரி ஊழல் வழக்குல சேர்த்தாச்சு. ஐயா ராமதாஸ் இப்ப என்ன சொல்றாரு, அவராது சுயமரியாதையா இருப்பாருன்னு பார்த்தேன். அவர் வயசுக்கு அவர் திட்ட மனசு இல்ல. ஒரு காலத்துல இடஒதுக்கீடு போராடினவரு. அவர் இன்னைக்கு மாநில அவசர கூட்டம் போட்டு என்ன சொல்ல போறாரு, நான் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கேன். இவங்க எப்படி எடப்பாடியும் டிடிவி இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா மோசமா நாசகார நடையில ஒரு பெரிய நரகல் நடையில சாக்கடை மாதிரி கூவனாறு மாதிரி பேசி அடிச்சுக்கிட்டு இப்ப போய் டிடிவி வந்து நான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி மோடி தலைமையில பேச போறாரோ அதே கேவலத்தை இப்ப அவங்க அரங்கேற்ற பாக்குறாங்க. அன்புமணியை சேர்த்துக்கிட்டு இந்த பக்கம் ஐயா அன்புமணி ஒரு ஓரமா இருக்கட்டீங்க, நீங்க ஒரு ஓரமா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 4 சீட்டு தர்றேன். அன்புமணிக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் சண்டை வந்ததே பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க என்று சொல்லித்தான் அவர் முதல்ல ஆரம்பிச்சது அப்படித்தான் ஆரம்பிச்சாரு. அதாவதுங்க பிஜேபி தான் எல்லாம் இயக்குறாங்க. இவங்க காரணம் கோடான கோடி கொள்ளை அடிச்சுட்டாங்க. அடிச்ச கொள்ளைய அவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். ஐயா ராமதாஸ் எதுக்கு இன்னும் நான் தேசிய ஜன உனக்கு அசிங்கப்படுத்தி சுயமரியாதை இழக்கிற மாதிரி மகனை கூப்பிட்டு சேர்த்துட்டான். நீங்க இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டில் இருக்குன்னு சொல்றீங்க. ஓபிஎஸ் பாருங்க இப்ப வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. கடைசி வரைக்கும் நிமிடம் வரைக்கும் மனுஷன் ஒரு தன்மானம் இல்லாம இந்த வைத்தியலிங்க வந்துட்டாரு. ஒரு எல்லை இருக்கு. தாய் கழகத்துக்கு வந்துட்டேன்னு சொல்ற அதானே தாய். அதை கூட இன்னைக்கு சின்னமா பேசியிருக்காங்க. அது தாய் கழகம் இல்ல தீய கழகம். சரி நீங்க என்ன கழகம் வச்சிருக்கீங்க? இப்ப அதிமுகவுக்கு தாய் வீடு எது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்ந்த இயக்கம் எது? அவர் வளர்த்த இயக்கம் எது? அவர் தலைவராக கலைஞரை ஏற்றுக்கொண்டார். அதனால அதிமுகவுக்கு தாய் கழகம், மறுமலர்ச்சி திமுகவுக்கு தாய் கழகம், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தாய் கழகம், எல்லாம் திமுக. திமுகவுக்கு தாய் கழகம் திகாவுக்கு தாய் கழகம் சுயமரியாதை இயக்கம், தென்னிந்திய நடைமுறை சங்கம். அதானே இன்னைக்கு திமுக தானே வலுப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். திமுக தான் சித்தாந்த ரீதியா எதுக்குது. அது மாதிரி பாருங்க, அசிங்கமான ஒரு அவகாரமான நிலைமை தமிழ்நாட்டுல. அவ்வளவு பெரிய ராமதாஸ் ஐயா நான் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவமரியாதை பண்றா மோடி அமித்ஷா கூட்டம். நான் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, உன் மகன் ஒரு ஓரமா இருக்கட்டும், நீங்க ஒரு ஓரமா உட்காருங்க, உங்களுக்குள்ள கருத்து ஒரு அப்புறம் பங்காளி சண்டை. பங்காளி சண்டையா டிடிவிக்கு எடப்பாடி நடந்தது? பங்காளி சண்டையா? பங்காளி அரசியல் என்னடா பங்காளி சண்டை, மாமச்சினி சண்டை. இது அரசியல். இன்னும் அதோட டிடிவி சொல்றாரு துரோகி எதிரி எல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்க்க கூடாது. அப்படி யாரைத்தான் பார்க்கணும்ன்ற? யாரும் முதலமைச்சர் துரோகின்னு தெரியுது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எப்படி நீ முதலமைச்சர் ஆக்க முடியும்? அது மாதிரி விஜயகாந்த் பிரேமலாதாவை நெருங்கிட்டாங்க. இப்ப 10 சீட்டு தருவோம், 10 சீட்டு தேர்தல் செலவு தருவோம், மந்திரி பதவி அப்புறம் பார்ப்போம். அந்த அம்மா என் மகனை மந்திரியாக்கு இப்பே ஒன்றிய அமைச்சர் ஆக்கணும். கொள்கையே இல்ல, கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல. அவங்க ஏற்கனவே அன்புமணிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு 2 ராஜ்யசபை கிடைக்க போகுது. இப்ப அதிமுகக்கு எடப்பாடிக்கு 1 அன்புமணிக்கு 1 ஜி.கே. வாசன். இப்ப இந்த அம்மா எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாட்டியா இன்னைக்குள்ள முடிவெடு இல்லாட்டி உன்னை வெளியேற்றுன்னு சொல்லி இப்ப நெருங்கிட்டு இருக்காங்க ராமதாஸையும் விஜயகாந்திய. இந்த கூட்டணிய சந்தர்ப்பவாத கூட்டணிய, RSS பயங்கரவாத பாஜக கூட்டணிய மக்களோட பிஜேபிக்காவது ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையில அவங்க பயன்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் கொள்கையில பெட்டி மட்டும்தான் கொள்கை போல. பெட்டி கொள்கை ஏற்கனவே கொள்ளையடிச்சதை பாதுகாக்கிறதுக்கு போறாங்க. இது மக்களுக்கு தெளிவா இருக்கு. நேற்று வரைக்கும் எடப்பாடியை துரோகின்னு சொல்லிட்டு, கொடநாடு கொள்ளை வழக்குல ஜெயிலுக்கு போறாருன்னு சொல்லிட்டு, நீ திகார் ஜெயிலுக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான கேள்வி வந்திருக்கு. நான் அதை மட்டும் சொல்றேன். இத தினகரனை நம்பி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு மனவோதனையோடு இருப்பாங்க. ஒரு 18 பேர் எம்எல்ஏ உன்னை நம்பி வந்தானே, அவன் நிலைமை என்ன? ஒரு உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீ சம்பாதிச்ச கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு டெல்லிக்காரனை கொண்டு வந்து தினகரன் சில கேள்விகள் வந்திருக்கு. ஜெயலலிதா சாவில் மர்ம மரணம் என்று சொன்னது யார்? தினகரன் இதுக்கு பதில் சொல்றான். பாஜக தூண்டுதலில் ஓபிஎஸ் பேசுகிறார். இது தினகரன் சொன்னது. இப்ப இந்த தேர்தல 2026 தேர்தல
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிற தினகரன் சோறுல உப்பு போட்டு சாப்பிட்டா மான ரோச வெக்க இருந்தா இந்த தொண்டர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தியது யாரால் தினகரன் பதில் சொல்ல முடியுமா? ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றான், நான் தான் இந்த ஆலோசனை சொன்னேன் ஓபிஎஸ் கூப்பிட்டு, அத ஓபிஎஸ் சொல்றாரு, அந்த ஆலோசனை நான் ஏத்துக்கிட்டேன். அப்ப அந்த பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு நீங்க எப்படி அம்மா ஆட்சி ஏற்படுத்த போறீங்க? நாட்டு நலனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கூவத்தூரில் அடைபட்டு கிடக்க யார் காரணம்? தினகரன் பதில் சொல்லுங்க. பாஜகன்னு சொன்னாரு. சசிகலா முதல்வராகாமல் தடுத்தது யார்? தினகரன் பதில் சொல்லணும். பாஜக. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தடுத்தது யார்? பாஜக. தினகரன் சொன்னது. உங்களை கைது செய்து டெல்லி சிறையில் அடைத்தது யார்? தினகரன் சொன்னது பாஜக. சசிகலா முதல்வராகும் போது கைது செய்து சிறையில் அடைத்தது யாரால்? தினகரன். பாஜகன்னு சொன்னார். அதிமுகவில் குழப்பத்தை உருவாக்கியதும் பிறகு ஓபிஎஸ் துணை முதல்வராக இரு என்று சொன்னதும் யார்? தினகரன் சொன்னது பாஜக. நாடாளுமன்ற தேர்தலில் சின்ன ஒதுக்காமல் தினகரனுக்கு இழுத்தெடுத்தது யாருடைய நிர்பந்தத்தால்? தினகரன் பதில் சொல்லணும். பாஜக. அதிமுக ஆட்சியை அடிமை ஆட்சியாக 4 ஆண்டு காலம் நடத்தியது யார்? தினகரன் பதில் வேணும். உங்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் பதவி பிரிப்புக்கு யார் காரணம்? தினகரன் தான் தொண்டர்களுக்கு. இதுக்கெல்லாம் இந்த தேர்தலை பதில் சொல்லாம நான் எடப்பாடியை முதலமைச்சராக்குவேன், பாஜக கூட்டணியில் இருப்பேன்னு சொன்னா செருப்பு வழக்கமா ரெடியா விழுகும். வேற என்ன விழுகுன்றீங்க மக்கள்கிட்ட? இப்போது வரை அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்து ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் மீதான வழக்கு தீர்ப்பு வராமல் தடுப்பதற்கு யார் காரணம்? பாஜக. சசிகலா சாக்கடை என்று சொல்லியது யார்? தினகரன் பதில் சொல்லணும். சசிகலா இளவரசி சுதாகரை சொத்தை முடக்கியது யார்? பாஜக. சசிகலாவில் நன்னடத்தியால் முன்கூட்டியே சிறையிலிருந்து வெளியே வராமல் தடுத்தது யார்? பாஜக. தனி விமானம் அனுப்பி டெல்லியில் ரகசிய பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது யார்? தினகரன் பதில் சொல்லணும். தேர்தலில் யாரை எதிர்க்க வேண்டும்? தினகரன். இவ்வளவு செஞ்சது பாஜக. இதுக்கு உடனடியா போனது எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தலில் பொது எதிரி திமுகன்னு சொன்னா பைத்தியக்காரனா தான் தினகரனை பார்ப்பான் மக்கள். ஒரு பைத்திய நாட்டுல வர்றான்னு நினைப்பான். கீழ்பாக்கத்தில் அடைக்க யாரும் பார்க்க முடியாது போல. மானங்கிட்ட சூடு சொரணை இல்லாம சூடு சொரண தன்மான. இந்த தேர்தல் மதச்சார்பற்ற கூட்டணின்னு நம்ம சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிய இந்த பக்கம் அவங்க தேசிய ஜனநாயக அப்படி சொல்லக்கூடாது. சுயமரியாதை உள்ளவன் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. மானம் உள்ளவனுக்கும் மானம் கட்ட நடக்கிற போர் இந்த போர். மானம் கட்டவன் எல்லாம் பாஜக எடப்பாடி தலைமையில, மானம் உள்ளவன் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. இதான் எடுத்துக்கிறேன். சுயமரியாதை உள்ளவனுக்கும் சுயமரியாதை இல்லவனுக்கும் நடக்கிற போர், மானம் உள்ளவனுக்கும் மானம் கட்டவன் தலைமையில் நடக்கிற போர். இந்த 2026 போர் மானமுள்ள சுயமரியாதை உள்ள மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களை வெற்றி பெறும் நினைச்சான். இப்ப தினகரன் போன்று, சசிகலா போன்று, நம்முடைய ராமதாஸ், அன்புமணி மாதிரி நடவடிக்கைகளை பார்க்கும்போது மக்கள் 234 தொகுதியிலையும் மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். மகிழ்ச்சி தோழர். நன்றி. வணக்கம் தோழர். நன்றி. மகிழ்ச்சி.